குலுக்கல்ல முதல்ல எடுக்கிற நபருக்கு 43 இன்ச்சஸ், ரெண்டாவது எடுக்கிற நபருக்கு 32 இன்ச்சஸ், மூணாவது எடுக்கிற நபருக்கு 24 இன்ச்சஸ் ஃப்ரீயாவே கொடுக்க போறோம் சார். 24 இன்ச்சஸ் நான் ஸ்மார்ட் டிவி, ஐபிஎஸ் பேனல்ல வந்துடும் உங்களுக்கு. ஃபுல் ஹெச்டி, இது சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்ட்ரைவ், இப்படி எல்லா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவிக்கான விலை பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாய் தாங்க. மாடல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வாரண்டியும் பாத்தீங்கன்னா 4 விதமா கொடுத்துருக்கோங்க. 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி, 6 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட், 2 வருஷம் சர்வீஸ், 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், 2 வருஷம் சர்வீஸ், 3 வருஷத்துக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம கடையில பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி 32 எல்லாமே ஒரே ரேட்டுங்க. நம்ம மேனுஃபேக்சரர்னால 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கர் 32ல இருந்து செம சூப்பரா வால்யூம் இருக்கும். ஃப்ரேம்லெஸ் அப்படினாலே எச் டு எச் பேனல், மினி சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து பாக்குற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்கும். 10,509 ரூபாய்க்கு உங்களுக்கு 40 இன்ச்சஸ் ஃப்ரேம் டிவியே கிடைச்சிருவோம். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்ஜில இருந்தா, நீங்க ரிமோட்லயே பாத்தீங்கன்னா எல்ஜின் பிரிண்ட் ஆகி தான் இருக்கும். 50 இன்ச்சஸ்ல இருந்து நம்ம ஆடி மாசத்துக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். WebOS டிவிக்கான கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியும். டிவி ரேட் ஏறினாலும் இந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்குள்ள நான் வரப்ப என்ன பிரைஸோ அந்த பிரைஸ்க்கு தான் நான் டிவி கொடுக்குறேன். இஃப் இன் கேஸ் டிவி ரேட் கம்மி, அது 20,000 ஆகுது. அடுத்த கேள்வி வரும்ல, அப்ப நான் 20,000 ரூபாய்க்கே கொடுத்துறேன். இதையே நான் ஒரு தொழில் வாய்ப்பா எடுத்து பண்ண கூடாதா? தாராளமா பண்ணலாம் சார். இதுக்கு பாத்தீங்கன்னா 6 டிவி எடுத்தா போதும், உங்களுக்கு செப்பரேட் ரேட், எல்லாத்துலயுமே உங்க பிராண்டிங் போட்டு கொடுத்துறேன். இதுக்கும் பெருசாலாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு டிவிக்கு 50 ரூபாய் வாங்குறேங்க. ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. மறுபடியும் உங்களை சாய் துசாசா டிவியில சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மேடம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பெரிய லெவல் அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எப்பயுமே சாய் துசாசா டிவின்னு சொன்னாலே பெரிய லெவல்ல ஆஃபர் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில ஆஃபருக்குனே ஒரு மாசம்னா அது ஆடி மாசம் தான். ஆடி மாசத்துல என்னென்ன ஆஃபர் இருக்கு நம்ம மேடம் தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் மேடம். இந்த ஆடி மாசம் கலக்கலா நம்ம மக்களுக்காக என்ன மாதிரியான ஆஃபர் தரப்போறது நீங்களே சொல்லிடுங்க மேடம். வணக்கம், என் பேரு ஷாலினி. நம்ம கம்பெனி பேரு சாய் துசாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம பிராண்ட் நேம் துசாஷாங்க. இங்க இருக்க ஒவ்வொரு டிவியும் சென்னையில நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லயே தயாராகிறது. நம்ம மேனுஃபேக்சரர் ஆஃப் எல்இடி டிவி. அதனால தான் வருஷம் 365 நாளும் ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அஃபோர்டபிள் ரேட்ல கொடுக்கறோம். கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே பிராண்டுக்கு நிகரா எந்த ஒரு குறை இல்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஆடி மாசம் சும்மா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட நார்மலாவே டிஸ்கவுண்ட். இப்போ டிவி பிரைஸ்ல சேம் பிரைஸ்ல இன்னும் டிஸ்கவுண்ட் அடிச்சு இறக்கி 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கேன் சார். சூப்பர். சி ஆக்சுவலி இவங்க கொடுக்குற ரேட்டே மார்க்கெட்ல இருந்து 3ல 1 பங்கு தான் இருக்கும். வெளியே ஒரு 30,000 ரூபாய் இருக்க டிவி இங்க வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கும். அதுல இன்னும் 10% டிஸ்கவுண்ட் யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரு தரமான ஆஃபர் தான் நம்ம பார்க்க போறோம். மேடம் இன்னும் கொஞ்சம் டீடைலா நம்ம மக்களுக்கு கிளியாரிட்டியா என்ன தர போறோம்னு சொல்லிடுங்க மேடம். கண்டிப்பா சார். டிவி சைஸ்க்கு ஏத்த மாதிரி நான் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். அதுக்கு இல்லாம நீங்க கேக்குறது இந்த 3 டிவி அடுக்கி வச்சிருக்கேன், என்ன இந்த டிவின்றதை கேக்குறீங்க. சோ இந்த 3 டிவியும் நான் இலவசமா கொடுக்க போறேன். 1 ரூபாய் காசு நீங்க எனக்கு தர வேண்டாம். சூப்பர். ஃப்ரீயா கொடுக்க போறேன் இந்த டிவி எல்லாமே. ஃப்ரீ 43 இன்ச்சஸ், 32 இன்ச்சஸ், 24 இன்ச்சஸ் 3 டிவியும் ஃப்ரீ. மெயினா இது வந்து ஜூலை மாசம் வாங்குறவங்களுக்கு இந்த 3 டிவி ஃப்ரீ. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் வந்து நம்ம கடையில எந்த பிரான்ச்ல வேணாலும் 9 பிரான்ச் இருக்கு. எந்த பிரான்ச்ல நீங்க டிவி எடுத்தாலும் இப்படி ஒரு சிட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல வந்து உங்க பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எழுதி கேஷ் டிரா பக்கத்துலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பில்லிங் கவுண்டர் பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, லக்கி டிரா பாக்ஸ். அதுக்குள்ள போட்டுடுங்க. போட்டீங்கன்னா அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி குலுக்கல் லைவ்ல போட போறோம். குலுக்கல்ல முதல்ல எடுக்கிற நபருக்கு 43 இன்ச்சஸ், ரெண்டாவது எடுக்கிற நபருக்கு 32 இன்ச்சஸ், மூணாவது எடுக்கிற நபருக்கு 24 இன்ச்சஸ் ஃப்ரீயாவே கொடுக்க போறோம் சார். ஆஃபரோட எனக்கு இப்போ ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நீங்க இந்த சீட்டு சொன்னீங்க இல்லையா, ஒரு நிமிஷம், இது ஏன் ப்ளூ கலர்ல வச்சிருக்கீங்கன்றது எனக்கு பெரிய டவுட் ஆயிடுச்சு. பாருங்க, இதுக்கு ஏதாவது ரீசன் வச்சிருப்பீங்க கண்டிப்பா சார். ரீசன் இருக்கு. எப்படின்னா இப்போ நான் இது ஜூலை மாசத்துக்கு நான் சொல்லிட்டேன். நீங்க கேப்பீங்க எனக்கு 9 பிரான்ச் இருக்கு, 10 பேரே வாங்குறாங்க அண்ணா நகர்ல, அதே மாதிரி ஒவ்வொரு கடையிலும் படுறாங்க, ஒரு 100 பேர் வாங்குறாங்க, இல்ல 150 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 3 பேருக்கு தானே டிவி இலவசமா கொடுக்குறேன். மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்களே, என்ன ஆசைப்பட்டோம் நான் வந்து உங்க கடைக்கு வந்து டிவி வாங்கினேன், எனக்கு இலவசமா நீங்க டிவி கொடுக்கலையேன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பிளான் பண்ணி
பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி குலுக்கல்ன்றது நம்ம கடையில தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் நடக்க போகுது சார். சூப்பர். அப்ப ஆடி மாசத்தோட முடியாது, தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் நடக்க போகுது. இந்த மாசம் 3 டிவி கொடுத்திருக்கேன், அடுத்த மாசம் 5 பொருட்களா இருக்கலாம். நான் தெளிவா சொல்றேன், 5 பொருட்கள். அது டிவியா தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது, 4 பொருளா இருக்கலாம். டிவியும் கலந்து ஹோம் அப்ளையன்சஸும் கலந்து கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாசம் இருக்கும்போது இப்ப ஜூலை மாசம் இருக்கிறவங்க 3 மாசம் ஒரு குழுக்கள்ல 3 குழுக்கள்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 4வது குழுக்கள்ல அவங்க பேரை வெளியில எடுத்துருவேன். சோ இப்போ ஜூலை மாசம் ப்ளூ கலர் கொடுத்திருக்கேன், அடுத்த மாசம் கிரீன் கலர் கொடுப்பேன், அதுக்கு அடுத்த மாசம் எல்லோ கலர் கொடுப்பேன். அந்த மாதிரி கலர் மாத்திக்கிட்டே இருப்போம். சோ தட் 4வது மாசம் ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 3 மாசம் இந்த சிட்டு உள்ள இருக்கும். நவம்பர் மாசம் இதை வெளியில எடுத்துரும், ப்ளூ கலர் மொத்தமா எடுத்துரும், வெளியில எடுத்துரும். சூப்பர் மேடம். சோ மக்களே பாருங்க, ஒரே ஒரு தடவை சான்ஸ் கிடையாதுங்க, மொத்தமா 3 முறை சான்ஸ். 9 பேருக்கு 9 விதமான கிஃப்ட் கேரண்டியா இருக்கு. அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாவும் இருக்கலாம். ஏற்கனவே மார்க்கெட் ரேட் அடிச்சு ஒட்டச்சு நொறுக்கி தான் நமக்கு டிவி எல்லாமே ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு குவாலிட்டியான டிவி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓன் சொந்த தயாரிப்புல தந்துகிட்டு இருக்காங்க. அதுல இந்த மாதிரி ஆஃபர் வேற அள்ளி தந்துகிட்டு இருக்காங்க. சூப்பர் மேடம். சரி, இப்போ என்னென்ன மாதிரியான டிவி என்னென்ன பிரைஸ்ல நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே நம்ம மக்களுக்கு தரோம் அப்படின்றத ஒரு பார்வை பார்த்துடலாம். கண்டிப்பா சார், வாங்க நான் வீடியோக்குள்ள போயிட்டு என்ன சைஸ்ல இருந்து நம்ம கிட்ட 24ல இருந்து 110 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு, நான் எல்லாமே லைனா சொல்றேன். பார்த்துடலாம் மேடம், வாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 24 இன்ச்சஸ் நான் ஸ்மார்ட் டிவி, நார்மல் டிவி. இது ஃபுல் HD 1080 பிக்சல்ல ப்ளே ஆகும். ஐபிஎஸ் பேனல்னா நீங்க இப்போ கிச்சன்ல இருக்கீங்க, இல்ல பெட்ரூம்ல இருந்து ஹால்ல பாக்குறீங்க, சைடா பாக்குறீங்கன்னாலும் நிழல் மாதிரி நெகட்டிவ் இமேஜா தெரியாதுங்க, அதுதான் ஐபிஎஸ் பேனல். சோ ஐபிஎஸ் பேனல்ல வந்துரும் உங்களுக்கு ஃபுல் HD. இது சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ், இப்படி எல்லா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவிக்கான விலை பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாய் தாங்க. இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. நான் சர்வீஸ் வாரண்டினா என்ன கவர் பண்ணுவோன்னு நான் சொல்லிடுறேன். 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டினா 3 வருஷமே இந்த டிவில எந்த பிரச்சனைனாலும் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இஃப் இன் கேஸ் ஏதாவது காம்பனன்ட்ஸ் போயிடுச்சு, அந்த ஸ்பேர் அந்த பொருளை எடுத்துட்டு புது பொருள் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான காஸ்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க கேட்கலாம், என்ன நீங்க மேனுஃபேக்சரர்னு சொல்றீங்க, வெறும் சர்வீஸ் வாரண்டி தான் கொடுக்குறீங்கன்னா? இல்ல, மாடல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வாரண்டியும் பாத்தீங்கன்னா 4 விதமா கொடுத்துருக்கோங்க. 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி, 6 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட், 2 வருஷம் சர்வீஸ், 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், 2 வருஷம் சர்வீஸ், 3 வருஷத்துக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட். சோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்னா டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துடுறாங்க. டிவி உடையாம மட்டும் இருக்கணும். அண்ட் அதுலயும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்ல இப்போ ஸ்பெஷலா ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா 24 இன்ச்சஸ்க்கு 299, 32க்கு 499, 40க்கு 799, 43க்கு 1299, 50க்கு 1999, 55க்கு 2499, 65க்கு 3499. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த டிவிக்கான ரேட் வந்து நான் 4950 சொல்லியிருக்கேன். இது கூட வெறும் 299 ரூபாய் கொடுங்க. முதல் 1 வருஷத்துக்கு டிவியை பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் தர, அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி தர. ரீப்ளேஸ்மெண்ட்னா எதுக்கெல்லாம் கவர் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். டிவில லைன் விழுகட்டும், பிளாக் டிஸ்பிளே ஆகட்டும், ஒரு சைடு தெரிஞ்சு ஒரு சைடு தெரியாம இருக்கட்டும், உங்களுக்கு பேக் லைட்டு, போர்டு, ஸ்பீக்கர், ஏன் இந்த சின்ன சென்சார் பிரச்சனைனா கூட எனக்கு 9 கடை இருக்குங்க. நீங்க எந்த கடையில வேணா வாங்குங்க, வேற எந்த கடையில வேணாலும் கொண்டு வந்து கொடுங்க. டிவி கொண்டு வந்து கொடுத்துட்டு வேற புது டிவியை எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல, இந்த 1 வருஷத்துல எத்தனை வாட்டி என்ன பிரச்சனைனாலும் நீங்க டிவி கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவியை எடுத்துக்கலாம். டிவி உடையாம மட்டும் இருக்கணுங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது 32 இன்ச்சஸ் பார்த்துலாம். 32 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடல் 24 மாதிரி 32 நான் ஸ்மார்ட் டிவி, சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ், எல்லாமே போட்டுக்கலாம். ஃபுல் HD 1080 பிக்சல். இதுக்கான ரேட்டு 6700 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. இன்னைக்கு நான் சொல்ற ரேட்ஸ் எல்லாமே சர்வீஸ் வாரண்டி. அது கூட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 499 ரூபாய் கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் 32லே 4 மாடல் சொன்னேன், ஃபர்ஸ்ட் மாடல் தான் சொல்லியிருக்கேன். அடுத்த 3 மாடல் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி. நம்ம கிட்ட
ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் டிவிஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு சைடு சோனி சாம்சங் எல்ஜியோ, மறுபக்கம் பாத்தீங்கன்னா எம்ஐ டிசிஎல் ரியல்வன் அப்படி எந்த பிராண்ட் வேணா வச்சுக்கலாம். ஏன்னா சோனி சாம்சங் எல்ஜி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் இந்த பிராண்ட்லாம் வரும். ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவில சோனி சாம்சங் எல்ஜிக்கு 80% வந்துருங்க மேட்சிங். அப்படியே உங்களுக்கு கிளாரிட்டி குவாலிட்டில 80% மேட்ச் ஆயிடும். மற்ற பிராண்ட் எம்ஐ டிசிஎல் ரியல்வன் வீடியோகான் ஹையர் எது வேணா எடுத்துக்கோங்க, மற்ற பிராண்டுக்கு 100% உங்களுக்கு அப்படியே கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாமே மேட்ச் ஆயிடும். 32ல ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி, வாய்ஸ் ரிமோட் இந்த மூணுமே ஆண்ட்ராய்ட் டிவிஸ். நம்ம கடையில பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி 32க்கு எல்லாமே ஒரே ரேட்டுங்க, 7850 ரூபாய். இதுல இருந்து நம்ம ஆடி மாசத்துக்காக 5% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம். டிஸ்கவுண்ட் போக 7458 ரூபாய் வருதுங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 499 ரூபாய் கொடுங்க போதும். 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துரும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா 40 inches. So 40 inchesல 4 மாடல் வச்சிருக்கோம். 40 inchesலயும் full HD டிவி. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரர்னால 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கர் 32ல இருந்து செம சூப்பரா வால்யூம் இருக்கும். சரவுண்ட் வேணும்னா சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்கோங்க, ஆனா டிவில வால்யூம் சூப்பரா இருக்கும். ஸோ 40ல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்லேயே வாய்ஸ் ரிமோட்னு 4 மாடல் இருக்கு. இங்க ஃப்ரேம்லெஸ் டிவி இருக்கு. ஃப்ரேம்லெஸ் அப்படின்னாலே H2H பேனல், சினிமாட்டிக் வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மினி சினிமா தியேட்டர்ல உட்காந்து பாக்குற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்கும். அண்ட் 40 inches ஃப்ரேம் டிவிக்கான ரேட் 11300 ரூபாங்க. டிவி சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆடி மாசம் ஆஃபரும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாட்டி 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். 40 inchesல டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 10509 ரூபாய்க்கு உங்களுக்கு 40 inches ஃப்ரேம் டிவியே கிடைச்சிருவோம். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் பெருசாலாம் வாங்கலைங்க, நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணுமா அப்படின்னுட்டு. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 799 ரூபாய் தான் நம்ம வாங்குறோம் 40 inchesக்கு. ஸோ இந்த 799 ரூபாய் பெரிய அமௌண்ட்டே கிடையாது, நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 மாசம் டிவி யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 மாசத்துல 10வது மாசம் உங்களுக்கு ஒரு பேக்லைட் இஷ்யூ இல்ல ஸ்பீக்கர் இஷ்யூ இல்ல சென்சார் இஷ்யூ வந்துடுச்சுன்னா நீங்க டிவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவியை எடுத்துக்க போறீங்க. ஸோ அப்போ புது டிவி எடுக்கும் போது உங்களுக்கு அதுக்கான லைஃப் திருப்பியும் வேற இல்லை. ஸோ அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சூப்பரான ஆஃபர்னு தெரியும். 43 inches பொறுத்த வரைக்கும் 3 மாடலுங்க. 3 மாடலும் பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி பிராண்டுக்கு ஈக்குவலா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆண்ட்ராய்ட் டிவில சோனி சாம்சங் எல்ஜிக்கு 80%, மற்ற பிராண்ட்ஸுக்கு 100% சொல்லியிருக்கேன். ஆனா நம்ம சோனி சாம்சங் எல்ஜிக்கும் 100% மேட்ச் ஆகிற டிவிஸ் கொடுக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து 43ல இருக்கு. ஸோ 43 ஆண்ட்ராய்ட் டிவி நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு 80% 100% வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கூகுள் டிவி. 43லே கூகுள் எல்லாம் சோனிக்கும் சாம்சங்கும் 100% மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு கிளாரிட்டி குவாலிட்டி இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேமா இருக்கும். அதுக்கு அடுத்த மாடல் டாப் எண்ட் மாடல் எல்ஜியோட வெப்ஓஎஸ். ஸோ அதே வெப்ஓஎஸ் சாஃப்ட்வேர் நம்ம துசாஷால கொண்டு வந்திருக்கோம். ஸோ கிளாரிட்டி ஆகட்டும் குவாலிட்டி ஆகட்டும், இதில் என்னன்னா ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்கு. இது நம்ம ரூம்ல வந்து பொதுவாகவே மார்னிங் ஒரு லைட் இருக்கும், ஈவினிங் ஒரு லைட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிக்சருக்கு இந்த பேனல் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் லாகின் பண்ணும் போதே எல்ஜியோட லாகின்ல தான் லாகின் பண்ணுவீங்க. அண்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஃபாஸ்டா இருக்கும், லேகே ஆகாது. இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்ஜில இருந்தா நீங்க ரிமோட்லயே பாத்தீங்கன்னா எல்ஜின் பிரிண்ட் ஆகி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 100% எல்ஜிக்கு மேட்ச் ஆகிற டிவி. ஸோ 43 inches ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 14250 ரூபாய். இதுல இருந்து இந்த ஆடி மாசத்துக்கு 7% டிஸ்கவுண்ட் போக 13253 ரூபாய்க்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். 43 inchesக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 1299 ரூபாய் கொடுத்தா போதும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. இது மட்டும் இல்லாம நீங்க வாங்குற எல்லா டிவிக்கும் தயவு செஞ்சு லக்கி டிரா மறக்காம கேளுங்க. அந்த ப்ளூ கலர் சிட்டை எழுதி போடுங்க அந்த லக்கி டிரா பாக்ஸ்ல. அடுத்த மாசம்
மாசம் 5ஆம் தேதி குலுக்கல் போட்டு யார் வின்னர்ன்றத சொல்றோம். ஸோ 50 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மாடல் வந்துடும். 50 இன்ச்சஸ்ல ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள் இருக்கு, வெப்ஓஎஸ் இருக்கு. ஸோ 50 இன்ச்சஸ்லேருந்து 4K. ஆக்சுவலாக 43ல வெப்ஓஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா 4K தான். 4Kனா 2160 பிக்சலுங்க. சும்மா இந்த யூடியூப்ல இந்த 4K வீடியோலாம் போட்டு 4K வீடியோ சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் அப்படிதான் சொல்றாங்க. சப்போர்ட் ஆகும்னு வாங்க, இதெல்லாம் கிடையாது. டைரக்டா 4K வீடியோ எடுக்கும். நீங்க பென் டிரைவ்ல 2160 பிக்சல் உள்ள படத்தை கொண்டு வந்து போட்டீங்கன்னா இந்த டிவில எடுக்கும். ஸோ அதுதான் 4K. ஸோ 50 இன்ச்சஸ்க்கான ரேட் பார்த்தீங்கன்னா 24,500 ரூபாய். 50 இன்ச்சஸ்ல இருந்து நம்ம ஆடி மாசத்துக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். டிஸ்கவுண்ட் போக 22,050 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்துடும் 50 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 50 இன்ச்சஸ்க்கு பெருசா இல்லைங்க, வெறும் 1999 ரூபாய் தாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு டிவி வாங்குற இடத்துல நான் 2 டிவிக்கான காஸ்ட் வாங்கல. உங்களுக்கு ஓப்பனா நான் என்ன ரேட் விற்கிறேன், அது கூட என்ன அமௌண்ட், சின்ன அமௌண்ட் நீங்க கட்டினா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்றதும் நான் சொல்லிடுறேன். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுக்கு பண்றோன்றது தெளிவா சொல்றேன். ஸோ கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கேட்டு வாங்குங்க. 55 இன்ச்சஸ் பார்த்துடலாம். ஸோ அடுத்தது 55 இன்ச்சஸ்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள் இருக்கு, வெப்ஓஎஸ் இருக்கு. வெப்ஓஎஸ் டிவிக்கான கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியும். 55 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு டிவிக்கான ரேட்டு 29,250 ரூபாய். இதுல இருந்து 10% டிஸ்கவுண்ட் போக 26,325 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 2,499 2499 ரூபாய் கொடுத்தா போதும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. நம்மளோட பிரான்ச்சஸ் எல்லா இடத்துலயும் 65 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு. 65 இன்ச்சஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 3,499 ரூபாய். இதுக்கு மேல 75 இருக்கு, 75ல டச் இருக்கு, 86 இருக்கு, 110 இன்ச்சஸ் டச் வரைக்குமே இருக்கு. இதெல்லாமே ஆர்டர் பேசிஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன டிவி வேணும், என்ன சைஸ்ல நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்குள்ள நாங்க டெலிவரியும் கொடுத்துறோம். சூப்பர் மேடம். 24 இன்ச்சில் ஆரம்பிச்சு 110, அதுவும் கம்ப்ளீட் டச் வரைக்கும் நீங்கள் டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க. மக்களே யாருமே வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ரேட்டு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கால் பண்ணுங்க, நாங்கள் அங்கே ரேட் சொல்லணுவாங்க. கஸ்டமருக்கு ஏற்றப்பல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட் கொடுப்பாங்க. ஆனால் சாய் துஷா மட்டும் தான் ரியாலிட்டியில் நீங்கள் ஒரு டிவி வாங்கினாலும் இதுதான், 10 டிவி வாங்கினாலும் இதுதான், சைஸ் வைஸ் உங்களுக்கு ரேட் சொல்லியிருக்கிறாங்க. அங்கவே அவங்களோட ஜெனினிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மேம் சூப்பர். எனக்கு அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம மொத்தமாக 9 பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம், நம்ம பேசியிருக்கிறோம். இங்கே கொடுக்குற இந்த ஆஃபர் 9 பிரான்ச்சுக்கு அவைலபிள்னு சொல்லியிருக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் மேடம்? எப்படி நீங்க வந்து அதை செயல்படுத்த போறோம்? கண்டிப்பா சார், நீங்க கேட்கறது கரெக்ட். ஏன் அப்படின்னா இந்த 9 பிரான்ச்சுக்கும் நான் தான் ஓனரே. சாய் துஷாக்கு பொறுத்த வரைக்கும் நான் தான் 9 பிரான்ச்சுக்கும் ஓனர். அப்படின்னும் போது பிரான்ச்சைஸ் எதுவுமே நாங்க கொடுக்கல, எங்களோட சொந்த கடைங்க எல்லாமே. சரிங்களா? ஸோ அதனால நான் இன்னைக்கு சொல்ற ரேட்டு, வாரண்டி, கேரண்டி, இந்த லக்கி டிரா ஆகட்டும், டிஸ்கவுண்ட் ஆகட்டும், எல்லாமே ஒண்ணுதான் வாரண்டில இருந்து. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. எங்க போனாலும் நாங்க இங்க ஒரு செட்டா உள்ளே காமிச்சிருப்பேன். போஸ்டர்ஸ்ல இருந்து உள்ள ரேட் லிஸ்ட்ல இருந்து எல்லாமே இங்க இருக்கிறது அப்படியே ஒவ்வொரு பிரான்ச்லயும் இருக்கும் சார். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அண்ட் நீங்க கேட்கறதுக்கு காரணம் இருக்கு, ஏன்னா இன்னைக்கு நிறைய டிவி கம்பெனிஸ் வந்துருச்சு. ஸோ மக்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க டிவி வாங்க போறீங்களா, 4 கடை இல்ல 10 கடைக்கு கால் பண்ணுங்க. 4 கடை 5 கடை ஏறி இறங்குங்க. போய் அவங்க கிட்ட நான் கேட்கிற கேள்வி எல்லாமே கேளுங்க. முதல்ல வாரண்டி அப்படின்னா நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறீங்களா? ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா டிவியை பீஸ் டு பீஸ் மாற்றி தருவீங்களா, இல்லை எந்தெந்த பிரச்சனைக்கு நீங்கள் மாற்றி தருவீங்க? நீங்கள் ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்களா? பழைய டிவியே அதே டிவியை ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த ரிப்பேருக்கு சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் கொடுக்கணுமா, இல்லை காம்பனன்ஸுக்கு நாங்கள் காசு கட்டணுமா? நீங்கள் பேக் லைட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா, இல்லை பேனலுக்கே நீங்கள் வாரண்டி கவர் பண்ணுவீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு சார். இது மட்டும் கிடையாது சார். இப்போ நீங்க கேட்டீங்க தெரியுமா, ஒவ்வொரு பிராண்டும் என்ன சொல்றாங்க, நம்மள மாதிரியே நிறைய பேர் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ வந்துடுச்சு. எனக்கு வந்து 10 பிரான்ச் இருக்கு, 8 பிரான்ச் இருக்கு, 5 பிரான்ச் இருக்குன்றாங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஓனர் தனிப்பட்ட முறையில், ஏன்னா அவங்க பிரான்ச்சைசி கொடுத்துருவாங்க. நீங்க போனீங்கன்னா அந்த பிராண்டுக்கு நீங்க தான் ஓனரான்ட்டு ஒரு கடைக்கு போனீங்கன்னா கேளுங்க, இந்த பிராண்ட் டிவி விற்கிறீங்களா, இந்த பிராண்ட் டிவிக்கு நீங்க தான் ஓனருங்களா,
எனக்கு நாளை பின்ன நீங்க கடை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களோட இன்னொரு பிரான்ச்சுக்கு போய் நான் டிவியை கொடுக்க முடியுமா அப்படின்றது கேளுங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ற இஷ்யூவே இதுதான் சார். ஏன்னா அந்த பிரான்ச் வந்து அவங்களால ரன் பண்ணும்போது பிரான்ச்சைசி எடுக்கிறவங்க ரன் பண்ற வரைக்கும் ரன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கஸ்டமர் எங்க போவாங்க சர்வீஸ்க்கு? கண்டிப்பா. ஏன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரான்ச்ல வாங்கிருக்கலாம், நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு வீடு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணி போயிருக்கலாம். ஸோ இதுதான் எங்க கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி. ஏன் அப்படின்னா நான் இது வரைக்கும் பிரான்ச்சைசி கொடுக்காததுக்கு காரணமே அதுதான் சார். எல்லாமே என்னோட கண்ட்ரோல். எந்த ஒரு பிரச்சனைனாலும் நானே பண்ணிப்பேன். கஸ்டமருக்கு என்ன டிவி மாத்தி கொடுக்கணும்னால நான் யார்கிட்டயும் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பிரான்ச்சைசி ஓனர் கிட்ட போய் நீங்க கொடுங்க பாத்துக்கலாம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நானே கொடுத்துட்டு போயிடுவேன். கரெக்ட்டுங்களா? ஸோ மக்களே, நீங்க அண்ணா நகர் பிரான்ச்ல டிவி எடுத்துட்டு நாளைக்கு உங்களுடைய லொகேஷன் வேற இடத்துக்கு நீங்க வந்து மாறி போயிருந்தாலும் அங்க விழுப்புரமே மாறுறாங்க, இல்ல திருவெற்றியூர் போறீங்க, ஆலாந்தூர் போறீங்க, எல்லா இடத்துலயும் எங்களுக்கு பிரான்ச் இருக்குங்க. அந்த பிரான்ச்ல போய் டிவியை கொடுத்துட்டு புது டிவியை நீங்க எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நீங்க வந்து அந்த ரேட்ல வந்து வாங்கிக்கலாம். இது எல்லா இடத்துலயுமே இருக்கு சார். எல்லா இடத்துலயும் அந்த போஸ்டர் இருக்கும், அந்த ரேட்ஸ் இருக்கும், எல்லாமே ரேட். நீங்க எங்க கால் பண்ணீங்கனாலும் இன்னொரு விஷயம், நீங்க எந்த கடைக்கு கால் பண்ணீங்கனாலும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, ஒரே மாதிரி ரேட்ஸ் தான் சொல்லுவாங்க. நோ பிரான்ச்சைசி. சூப்பர். டைரக்ட் ஓனருக்கு 9 பிரான்ச்சஸ் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அங்கங்க பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த 9 நாளைக்கு இன்னும் 90 கூட மாறும். நம்ம வசதிக்காக நம்ம நியர்பை வராங்க. அது ஒருதான் விஷயமே தவிர பிரான்ச்சைசிஸ் கிடையாது. சூப்பர் மேடம். இப்போ அடுத்த கேள்வி, டிவி எல்லாம் பிடிச்சிருச்சு மேடம். ஏன்னா ரேட் பார்த்தாலே இது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மார்க்கெட் ரேட்ல 3 1 பங்கு. வெளியே 30,000 நீங்க 10,000 தான். அப்ப யாரும் தான் வேணாம்னு சொல்ல போறாங்க? கண்டிப்பா சார். பட் இந்த 9 பிரான்ச்சை தாண்டி இப்போ நான் கன்னியாகுமரியில இருந்து பாக்குறேன், ஈவன் பெங்களூர்ல இருந்து பாக்குறேன், இல்ல ஒரு தெலுங்கானால ஆந்திரால இருந்து பாக்குறேன்னா எப்படி இந்த வாங்குறது, இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி மேடம்? இந்த விஷயமும் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ நான் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், டிவி வந்து உடையாம எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிவியை மாத்தி தரேன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நான் உங்க கைக்கு டிவி உடையாம வந்து சேர்றதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். முதல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க எங்க இருந்து வேணா ஆர்டர் பண்ணுங்க, தைரியமா ஆர்டர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க வெளியில இருந்து ஆர்டர் பண்ணும்போது கால் பண்ணி பேசுவீங்க, நேர்ல வர போறது இல்ல. உங்களோட நண்பர்களோ சொந்தக்காரங்களோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து புக் பண்ண சொல்லுங்க. கால் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க, எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. பேமெண்ட் போட்ட உடனே டிவி எப்படி அனுப்புறோங்களா, டிவிக்கு பேனலுக்கு முன்னாடி ஒரு பிளைவுட் வச்சு அனுப்புறேன் சார். நான் பேக்கிங்ல டிவி பேனலுக்கு முன்னாடி பிளைவுட் வச்சு அனுப்புறேன். அது எதுக்குன்னா பேனல் உடையாம இருக்கணும், சேரணும்ன்றதுக்காக. உங்க கைக்கு டிவி கிடைச்ச உடனே வீட்டுக்கு போன உடனே ஓபன் பண்றதுல இருந்து டிவி எடுத்து வச்சு ஆன் பண்ற வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, அன்பாக்சிங் வீடியோ. இது எதுக்காக நான் கேட்கறேன் அப்படின்னா, டிவி நல்லா ஓடிச்சுன்னா விட்டுடுங்க, அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது டேமேஜ் இருந்தா அப்படியே நீங்க எங்களோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு புது டிவியை கொடுத்துருவோம். சூப்பர் மேடம். அந்த டிவியை நீங்க திருப்பி அனுப்புங்க, புது டிவியை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்காக தான் இது சொல்றேன். நான் திருப்பியும் சொல்றேன், வெளியூர்ல இருந்து ஆர்டர் பண்றீங்களா தைரியமா ஆர்டர் பண்ணுங்க, எந்த ஒரு டேமேஜஸும் இல்லாம உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஏன் பொறுப்பு. சூப்பர் மேம். இப்போ இன்னொரு கேள்வி, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து நம்ம இலவச டிவி தான் நிறைய பேர் வீட்டில் அந்த பழைய மாடல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்இடி வாங்கணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு வசதி இல்லை, இஎம்ஐல போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேள்வி இருக்கு. அதை பத்தி ஒரு கிளாரிட்டி. தாராளமா சார், இஎம்ஐ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சாய் துசாஷாலே பாத்தீங்கன்னா இவ்வளோ பேர் இஎம்ஐ தான் போட்டிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம்னு நம்ம போட்டிருக்கோம். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகைச்சீட்டு போல சார். நகைச்சீட்டு எப்படி கட்டி முடிச்சிட்டு நம்ம நகையை எடுக்கிறோம், அதே மாதிரி இங்கேயும் கட்டி முடிச்சிட்டு தான் டிவி எடுக்க முடியும். டிவியை ஃபர்ஸ்ட் நான் வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் நான் காசு கொடுக்குறேன்னு கேட்காதீங்க, நான் கண்டிப்பா தர மாட்டேங்க. நான் அதையும் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க கேட்கலாம் இது என்ன இஎம்ஐ, இது என்ன தவணை முறைன்னு கேட்கலாம். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால இத்தனை பேர் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சோ இதுல என்ன பெனிஃபிட்ஸ்னா, இதுல நீங்க 12 மாசம் தான் கட்டணும்னு கிடையாது. வாரம் வாரம் கட்டலாம், டெய்லி கட்டலாம், 3 மாசம் கட்டி முடிக்கலாம், 6 மாசம் கட்டி முடிக்கலாம். ஆனா மந்த்லி ஒரு வாட்டியாவது நீங்க அந்த இஎம்ஐ தவணையை கட்டி இருக்கணும், 1000 ரூபாவது கட்டி இருக்கணும் மினிமம். சரிங்களா? இப்போ நான் 50 இன்ச்சுக்கு நான் சொல்லியிருக்கேன் 24,500 டிவியோட பேஸ் ரேட். அந்த ரேட்டை போட்டுடுறேன். நீங்க 50 இன்ச் எடுக்கிறீங்கன்னா அதை போட்டு நாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சோ அங்கேயே நம்ம டிவி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க எடுக்கும்போது 30,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 24,500 தான் நான் கொடுப்பேன். ஓ சூப்பர். டிவி ரேட் ஏறினாலும் இந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்குள்ள நான் வரப்ப என்ன பிரைஸோ அந்த பிரைஸ்க்கு தான் நான் டிவி கொடுக்குறேன். சரிங்களா? இஃப் இன் கேஸ் டிவி ரேட் கம்மி ஆகுது, 20,000 ஆகுது, அடுத்த கேள்வி வரும்ல, அப்ப நான் 20,000 ரூபாய்க்கே கொடுத்துறேன். நீங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட் இல்ல, கம்மியாச்சுன்னா கம்மியான ரேட்டுங்க.
அதிகமாச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ற ரேட்டுங்க. இப்போ ஆடி மாசம் 50 இன்ச்சுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஆமா, ஆல்ரெடி போட்டிருக்கவங்க இந்த மாசம் எடுக்கிறாங்கன்னா அந்த 10% டிஸ்கவுண்ட்ல எடுத்துக்கலாம். இந்த லக்கி டிரால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்த 3 மாசம் இருக்குல்ல, எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தரோம். எல்லாமே மக்களுக்கு எது சாதகமா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் சார் இருக்கும். சாய் துஷா பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸோ மக்களால தான் நான் இன்னைக்கு 9 பிரான்ச் போட்டிருக்கேன், என்னோட கஸ்டமர்ஸ்னால. ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் என்கிட்ட ஹாப்பியா போகணும். தரமான விஷயம் மேடம். அடுத்து ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பேசின எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும். எதுவுமே வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை, மக்கள் நமக்கான சாதகமாக தான் பாயிண்டே வச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி இதெல்லாம் பார்க்குறப்போ இதையே நான் ஒரு தொழில் வாய்ப்பை எடுத்து பண்ணக்கூடாதான்னு? தாராளமாக பண்ணலாம் சார். இதுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக வேண்டாம். 10 லட்சம் 15 லட்சத்துக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 லட்சத்துக்காக நீ வியாபாரம் பண்ணணும்னு வாங்க. கிடையவே கிடையாது, வேண்டவே வேண்டாம். எனக்கு கடை வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் விட பெரிய விஷயம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என் பிராண்ட் பேரை நீ ப்ரொமோட் பண்ணணும், அப்பதான் நான் உனக்கு டீலர்ஷிப் கொடுப்பேன்னு வாங்க. நீ என்னோட பேர் துஷாஷால டிவி எடுக்கவே வேணாங்க. ஓ, என்னுடைய பேர்ல எனக்கு என்ன பேர் இருக்கோ உங்களுக்கு என்ன பேரோ அதிலே பண்ணலாம். மினிமம் 6 டிவி 24 இன்ச்ல இருந்து 110 இன்ச் வரைக்கும் ஒரு சைஸ்ல இருந்து ஒரு டிவி எடுங்க போதும். 6 டிவி எடுத்தா போதும். உங்களுக்கு செப்பரேட் ரேட்டு. உங்களோட லோகோவை நான் கேட்குற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ, டிவிக்கு மேல லேசர் பிரிண்ட் போட்டு கொடுத்துறேன், ரிமோட்லயும் லேசர் பிரிண்ட் போட்டு கொடுத்துறேன், பாக்ஸ்ல இப்படி வந்துடும், ரிமோட்ல எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயுமே உங்க பிராண்டிங் போட்டு கொடுத்துறேன். இதுக்கும் பெருசாலாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு டிவிக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். மேடம், இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு பிராண்ட் எனக்கு உருவாக்கணும், அதுக்கே பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ண இடத்துல வெறும் 50 ரூபாயில என் பிராண்டை ப்ரோமோட் பண்ணி. ஆமாங்க சார், நான் போட்டி கொடுத்துறேன். நான் ஃபுல்லா பிராண்டிங் பண்ணியே கொடுத்துறேன். பிராண்டிங்க்கு 50 ரூபாய் தான் சார். டிவி ஆன் பண்ணா என் லோகோ வரும். ஆமாங்க சார், அதுக்கு வெறும் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணா போதும். அது வெறும் 6 டிவி எடுத்தா போதும். 6 டிவி எடுத்தா போதும். பெரிய வாய்ப்புங்க, மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்க சாய் துஷா அவங்க கிட்ட தான் வாங்குறன்றதே உங்க கஸ்டமருக்கு தெரியாது. உங்க சொந்த நேம்ல அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. இத்தனைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், வெறும் 6 டிவி. அதுக்கான காசுமே இப்ப நம்ம இவ்வளவு நேரம் வீடியோல பார்த்த பிரைஸ் இல்லங்க, அதுலயுமே கம்மி. உங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காமிச்சேன்ல, அந்த சார்ட்ல இருக்க அதே ரேட் தான் எக்ஸ்ட்ராவா வரும். அது நீங்க உங்க கஸ்டமர்ட்ட வாங்கினா போதுமானது. ஆமாங்க. எஸ், நீங்களும் இதே சார்ட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டை காமிச்சு நீங்க வியாபாரம் பண்ணுங்க. உங்க சொந்த பிராண்ட்ல நீங்க ஒரு ஃபேக்டரி போட வேண்டாம், அதுக்காக 10 ஸ்டாஃப்ஸ் வைக்க வேண்டாம், ஃபேக்டரியை நீங்க ரன் பண்ண வேண்டாம். இவங்க கிட்ட வந்தா மட்டும் போதும். சார், இத்தனைக்கும் இந்த 6 டிவின்னும் போது நிறைய பேர் ஆர்டர் எடுத்துட்டு எங்க கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. சோ ஆர்டர் எடுத்துறாங்க, கஸ்டமர் கிட்ட காசை வாங்கிடுறாங்க, இங்க என்கிட்ட காசு கொடுக்குறாங்க, டிவி வாங்குறாங்க, அவங்களுக்கான ப்ராஃபிட் கையிலேயே இருக்கு. ஓகே, லாபத்தை சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ப்ராடக்ட்டே வாங்குறீங்க. அந்த மாதிரி வாய்ப்பும் இருக்கு. ஸோ எந்த விதத்துலயும் உங்களுக்கு எல்லா விதத்துலயும் ஃபிளெக்சிபிளா தான் இருக்கிறாங்க. ஸோ வேற என்ன வேணும் மக்களே, இந்த வீடியோ பெரிய லெவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் மாசம் இங்க குழுக்கள் நடக்க போகுது. எவ்ரி மந்த் நான் வந்து புது ப்ராடக்ட்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். மேடம் நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்கள் நிறைய வச்சிருக்காங்க. ஒரு புத்தக பெட்டகம் மாதிரி அவங்க இப்போதைக்கு டிவியில் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் நிறைய வருது உங்களுக்காக. எலக்ட்ரானிக்ஸ்லாம் நிறைய வருதா வந்து பர்சனலாக நிறைய டிஸ்கஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கிஃப்டாக கொடுக்கவும் போகிறாங்க. ஈவன் டிவியை தாண்டி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் கூட நிறைய இருக்குது. அதெல்லாமே அடுத்தடுத்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்க போது. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்க. அதுக்கே டாடா பாய். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.